ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்ஜி குக்கரி சட்னி விலாக். நம்ம நிறைய பார்த்துன்னு வந்துட்டுருக்கோம். இன்றைக்கூட ஒரு சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸு. இப்போ தான் புதுசாக பார்க்குறவா இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த சட்னிக்கு என்னென்ன வேணும்னு பார்க்கலாம். 2 ஸ்பூன் நல்லெண்ணெய், 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய். நான் ஒரு பச்சை மிளகாய் தான் எடுத்திருக்கேன். 2 3 சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாய், அப்படி இல்லைன்னா சிவப்பு மிளகாய் சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து கறிவேப்பிலை, 2 ஸ்பூன் வறுத்த வேர்க்கடலை, ஒரு பெரிய சைஸில் வெங்காயம், 2 தக்காளி, தேவையான உப்பு, அப்புறமா கொஞ்சம் கொத்தமல்லி, இல்லை தாளிக்கிறதுக்கு 1 ஸ்பூன் நல்லெண்ணெய், கொஞ்சம் கடுகு. இவ்வளோதான் இதுக்கு வேணும். ஃபஸ்ட்டு நம்ம எண்ணெய் விட்டு உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, கறிவேப்பிலை, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போட்டுட்டோம். 2 ஸ்பூன் வேர்க்கடலையும் போட்டாச்சு. எல்லாம் வதங்கின அப்புறமா ஒரு பெரிய சைஸில் வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் போட்டாச்சு. வெங்காயமும் வதங்கின அப்புறமா 2 தக்காளி சாஃப்டாகிற வரைக்கும் நம்ம கொஞ்சம் வதக்கலாம். இதுக்கு தேவையான உப்பையும் நம்ம போட்டுருவோம். வறுத்த வேர்க்கடலை தான் நான் போட்டிருக்கேன். இப்போ பச்சை வேர்க்கடலையும் போடலாம். அது கூட போட்டால் கொஞ்சம் நல்லா வறுக்கணும். அவ்வளோதான். கடைசியில் எல்லாம் நல்லா வதங்கின அப்புறமா கொஞ்சம் கொத்தமல்லியும் போட்டு வதக்கிட்டு தட்டில் போட்டு நல்லா ஆற வச்சுட்டு அப்புறமா நம்ம அரைச்சி எடுத்தாச்சுன்னா, தண்ணி விடணும்னு அவசியம் இல்லை. அரைச்சி எடுத்தாச்சுன்னா ரொம்ப ஹெல்த்தியான டேஸ்டியான சட்னி தயாராகிடும். கடைசியில் 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு கொஞ்சம் கடுகு போட்டு தாளித்து கொட்டியாச்சுன்னா ரொம்ப டேஸ்டியான சட்னி தயாராகிடும். இது வரைக்கும் இது ட்ரை பண்ணலைன்னா இந்த ரெசிபி ட்ரை பண்ணுங்க. ரொம்ப டேஸ்டியாக நல்லா இருக்கும். தேங்க்யூ. அடுத்த நம்ம வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.